वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् ஐ திங்க் நம்ம 44வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். தைத்யைஹி திருணாவர்த்த முகைர் அயத்னாத் முகுர் நிரஸ்தைஹி முதிதோ முகுந்தஹ அபுங்க்த ராமேண சக அத்புதம் தத் புண்ணியம் வனம் புண்ணியஜனேந்திர மான்யம். அந்த பிருந்தாவனத்துக்கு வந்தார் பகவான். வந்தப்போ அங்க அந்த வனத்தை அந்த காட்டை வந்து பல்ராமனோட சேர்ந்து அவர் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து தைத்யைஹி திருணாவர்த்த முகைஹி அயத்னாது நிரஸ்தைஹி அந்த அவருக்கு பகவானுக்கு அந்த இடத்துல வந்து கண்ணனுக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லா அரக்கர்களும் திருணாவர்த்தன் முதலிய அரக்கர்கள்லாம் பல அரக்கர்களை ரொம்ப அனாயாசமா அவர் கொன்னதுனால அவருக்கு ஒரே அங்க வந்து ஹாப்பியா அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். இது எல்லாமே வந்து 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து கோபிகைகளினுடைய இது பகாசுரன் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து உங்களுக்கு வந்து கோபகன்யானுடைய காத்தியாயனி விரதம் வர்றது அந்த இடத்துல. ஸோ அந்த எபிசோடு வரும். இன்னும் ஒரே ஒரு அந்த பகாசுரன் மாத்திரம் ஒரு பெரிய இதுவா சொல்றார். ஏன்னா பகாசுரனுக்கு அப்புறம் நிறைய அரக்கர்களையும் கொல்றார். ஆனா அதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுவா சொல்லிடுறார், ஒரு இண்டிகேஷன் மாதிரி அடுத்த ஸ்லோகத்துல 45வது ஸ்லோகத்துல சொல்லிடுறார். சபக்ஷ கைலாச நிபஸ்ய கோபாஹ பகஸ்ய பக்ஷான் அபிதோ பபந்துஹு வனே ததன்யானபி கோர விருத்தீன் க்ஷேப்தும் பிரவருத்தாக இவ கேதுமாலாக. கோபாஹா பகாசுரன், பகன்னுங்கிறது வந்து பகங்கரிச்சேயே உங்களுக்கு வந்து ஒரு கொக்கு வடிவத்துல வரக்கூடிய ஒரு அரக்கன். அந்த பகஸ்ய பக்ஷான் அவனை கொன்னுட்டு பகவான் கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய அந்த ரக்கைகள் எல்லாத்தையும் எடுத்து பெரிய உருவத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு ரக்கையும் வந்து எடுக்கும் பொழுது அது பெரிய பிளாக் மாதிரி இருந்துதான். அங்கங்க வந்து கட்டினாலா அந்த இதுல காட்டுல வந்து அவனுடைய பகஸ்ய பக்ஷானு அந்த பகனுடைய இறகுகளை அபிதகா சுற்றிலும் கோபாகா கோபர்கள் எல்லாருமே வனே காட்டில் பபந்துகு கட்டினார்கள். அது எப்படி இருந்தது? அது வந்து அந்த அந்த கொக்கனுடைய ரெக்கைகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து அப்படி கட்டினது. அந்த கொக்கே பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா சபக்ஷ கைலாச நிபஸ்ய. சோ நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும், அந்த கொக்கே வந்து ஒரு கைலாசம் மலை மாதிரி இருக்கு. அதனுடைய ரெக்கைகள் வந்து பாக்குறதுக்கு ஒரு மலையினுடைய ரெக்கை மாதிரி இருக்கு. இந்திரன் எப்படி வந்து இந்த முன்னாடி மலைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ரெக்கை இருந்தது, அந்த ரெக்கை எல்லாத்தையும் அவன் வெட்டினா, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்டேஷனரி ஆச்சு இப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? அது போல இங்க வந்து கைலாசத்துக்கு வந்து ரெக்கை இருந்தப்போ எப்படி இருந்திருக்கணுமோ அது போல இந்த இந்த கொக்கு வந்து நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருந்தது அப்படிங்கிறார். சபக்ஷ கைலாச நிபஸ்ய பகஸ்ய. அந்த கொக்குக்கு வந்து ஒரு நிப, அதனுடைய ஆபா, அதனுடைய ஒரு சோபை எப்படி இருந்ததுன்னா சபக்ஷ ரெக்கைகளுடன் கூடின ஒரு கைலாச மலையை போல் இருக்கக்கூடிய பகஸ்ய அந்த கொக்கினுடைய பக்ஷானு ரெக்கைகளை அபிதகா சுற்றிலும் வனே அபிதகா காட்டில் எங்கு பார்த்தாலும் அங்கங்க அவர்கள் பபந்துகு கட்டினார்கள். அது பார்ப்பதற்கு எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு அரக்கன் அங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக கோர விருத்தின்னு க்ஷேப்தும். யூஸ்வலி நம்ம வந்து இந்த இது கட்டி வைப்போமோ இல்லையோ வாசல்ல வந்து கண்ணு படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து சிலதெல்லாம் தொங்க விட்டுருப்பா இல்லையா? அந்த மாதிரி இருந்துதான் இந்த காட்டுல வேற அரக்கர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்யானபி மற்ற கோர விருத்தின்னு கோரமான ஒரு செயல்களை கொண்டவர்களான அந்த அரக்கர்களை க்ஷேப்தும் அப்படின்னா விளக்குவதற்காக பிரவருத்தாக கேதுமாலாக இவ அங்கே தொங்க விடப்பட்ட கேத்துன பிளாக்ஸ், அதாவது கொடிகள் கட்டின மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு பிரதேசத்துல நேர போய் பார்த்திருக்க மாட்டோம், ஏதோ இந்த இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் சினிமால எல்லாம் பாக்குற மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் இல்ல புஸ்தகத்துல வர்ணிக்கிறதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருப்பான்னா, கொஞ்சம் இந்த அத்வான காடா இருக்கிற இடத்துல ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவில் பக்கத்துல இல்ல சில இடங்கள்ல வந்து இது இருக்கு பிசாசு அதனுடைய ஒரு சஞ்சாரம் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த கொடி மாதிரி ஒரு கயத்தை போட்டு அங்கங்க கொடி மாட்டி வச்சிருப்பான்.
அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு சிக்னல் இது மாதிரி இருக்குமோ இல்லையோ, சின்னம் மாதிரி இருக்கும். இதை தாண்டி உள்ள போயிடக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல வந்து நடமாட்டங்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒண்ணு போட்டு வைப்போம் இல்லையோ. இங்க வந்து இந்த கோபர்கள்லாம் என்ன பண்ணான்னா, இந்த பகாசுரனுடைய பட்சத்தை அந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது என்ன ஆயிடுறதுன்னா, மத்த இவன மாதிரி இருக்கக்கூடிய கோரமான ஒரு ஒரு விருத்தி அப்படின்னா நடவடிக்கை மத்த அசுரர்களுக்கெல்லாம் இங்க வந்தேன்னா உனக்கு டேஞ்சர் அப்படின்னு காமிக்கிற மாதிரி அங்க வந்து கொடிக்கம் பண்ணட்டா மாதிரி இருக்கு அப்படிங்கிற. யூஸ்வலி நமக்கு வந்து எப்படின்னா, கெட்ட விஷயங்கள் சஞ்சாரம் பண்றது அந்த இடத்துல நீங்க போகாதீங்கோ, இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் அ டேஞ்சரஸ் பிளேஸ் ஃபார் யூங்கிறது தானே இண்டிகேஷன் அந்த மாதிரி பண்றச்சு. அதே போல இங்க வந்து அந்த பிருந்தாவனத்துல கோபர்கள் எல்லாரும் அந்த பகாசுரனுடைய ரெக்கைகளையே அந்த மாதிரி கட்டினா அப்படிங்கிற. அந்த பகன் வந்து எப்படி இருந்ததுன்னா, அந்த கொக்கு சபக்ஷ கைலாச நிபஸ்ய பகஸ்ய, ரெக்கைகளோட இருக்கக்கூடிய கைலாச பர்வதம் போல் விளங்கக்கூடிய அந்த கொக்கின் பக்ஷானு ரெக்கை இறகுகளை அபிதகா சுற்றிலும் கோபாக கோபர்கள் காட்டில் அந்யானபி கோரவிருத்தின்னு க்ஷேப்தும் பபந்துஹு, மற்ற அரக்கர்களை க்ஷேப்தும் விலக்குவதற்காக பிரவிற்த்தாக ஆரம்பிக்கப்பட்ட கேதுமாலாக இவ ஒரு கொடிக்கம்பம் கொடிகள் மாதிரி அந்த பக்ஷங்களை அவ கட்டினா. சபக்ஷ கைலாச நிபஸ்ய கோபாக பகஸ்ய பக்ஷான் அபிதா பபந்துஹு வனே தத் அந்யானபி கோர விருத்தின்னு க்ஷேப்தும் பிரவிற்த்தா இவ கேதுமாலாக. இந்த இடத்துல நமக்கு வந்து க்ஷேப்தும் பிரவிற்த்தா, க்ஷேப்தும் இவன பிரவிற்த்தாக இவ கேதுமாலாகங்கிறச்சு அது இது மாதிரி ஆயிடுறது உங்களுக்கு உத்பிரேக்ஷா அந்த இடத்துல. அடுத்தது புரஸ்கிருதம் மங்கள கீத வாத்தியைஹி பும்சப் பிரசத்யை ஜெகதாம் பிரசூதேஹே கயாபி தத்ர ஸ்பிருஹயா அன்வதிஷ்டத் கன்யாவிரதம் கிஞ்சன கோபகன்யாக. அன்வதிஷ்டன் கன்யாவிரதம் கிஞ்சன கோபகன்யாக. காத்தியாயினி விரதம் இருந்தா கோபிகைகள்லாம் ஹேமந்த ருத்து ஆரம்பிக்கும் பொழுது அம்பாளுக்கு வந்து தனக்கு வந்து நல்ல பதி வேணும், நல்ல பதி கூட இல்ல நந்தசுதம் பதிம்னு கேட்டுப்பா. அந்த இடத்துல இங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காரான்னு தெரியல, இல்ல பாகவதத்துல இருக்கு. அதாவது காத்தியாயனி மகாமாயே மகா யோகினி, டக்குன்னு வரல இருங்க பார்த்து சொல்லிடுறேன். காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் ஈஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குரு அப்படின்னு இல்லையா? ஆமா, நந்தகோப சுதம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி, கரெக்ட். மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குரு தே நமஹா. இதுதான் அவளுடைய ஜப பிரக்ரியை. அந்த இடத்துல இத வந்து ஜப்துவா, இத தினம் வந்து ஜபிச்சுட்டு இருந்தா. மொத்தம் காத்தியாயினி அவ வந்து வணங்கினாலும் அந்த இடத்துல நந்தகோபனுடைய சுதனாக இருக்கும் கண்ணன் அவனை பத்தியா வரிக்கிறா அவ மனசுல நினைச்சுண்டு. மெயினா பகவான வந்து அடையணும்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விரதம் அந்த காத்தியாயினி விரதம்ங்கிறது. கோபகன்யாக கோபிகை அந்த பெண்கள் எல்லாருமே கன்யா விரதம் கிஞ்சன ஏதோ ஒரு கன்யா விரதத்தை அன்வதிஷ்டன்னு கயாபி ஸ்பிருகையாங்கிற அங்க ஏதோ ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு ஆசையை கொண்டு இந்த ஒரு காத்தியாயனி விரதத்தை அவ வந்து ஆச்சரணம் பண்ணா. காத்தியாயனி மகாமாயே மகாசக்தியான சக்தி ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாளை அவ வந்து சேவிக்கும் பொழுது அந்த இடத்துல நினைச்சுக்கிறது என்ன மனசுல அப்படின்னா, நந்தகோப சுதம் பதி, கண்ணன் தான் எனக்கு வந்து பதியாக வரணும்னு நினைச்சுட்டு அவ வந்து அங்க ஸ்தோத்திரம் பண்றா அம்பாளை. அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, 2-3 விஷயம் அதுல வந்து எப்படி நினைச்சுண்டான்னு சில பேர்லாம் வந்து வியாக்கியானத்துல எழுதும் பொழுது எப்படி சொல்றான்னா, கண்ணனை பதியாக நினைச்சுண்டு அவ பண்ணாங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து
கண்ணனுக்குள்ள அந்த பகவதி காத்தியாயனிக்கு பூஜை அப்படின்பா அந்த நோன்பு நோக்கிறதுங்கிறது இன்னும் இப்ப இதுல இருக்கும் இல்லையோ திருப்பாவையும் அதே மாதிரி தானே நோன்பு இது பண்ணிட்டு தானே வந்து கோதை வந்து பகவானை வந்து பிரார்த்திக்கிறா. அந்த நோன்பு வந்து எதுக்குன்னா காத்தியாயனிங்கிற தேவிய பூஜை பண்றதுக்குன்னுட்டு சில பேர் சொல்றா. சில பேர் என்னன்னா பாகவதப்படி காத்தியாயனிங்கிறதுனால அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வந்து மனசுல நினைச்சுக்கிறாவா, அவன் தான் எனக்கு பத்தியாக வரணும்னு நினைச்சுக்கிற மாதிரி சிலர் அதை சொல்றா. ஆனா திருப்பாவையில இருக்கக்கூடியது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல வந்து அவனையே பூஜை பண்ற மாதிரி அதுல இருக்கு. காத்தியாயனி பூஜைன்னுட்டு உங்களுக்கு திருப்பாவையில சொல்றதுக்கு பதிலா திருப்பாவையில பகவானையே பூஜை பண்ற மாதிரி வருது. ஏதோ அதனால ஆக மொத்தம் கன்யா விரதம்னு சொல்லி இந்த இடத்துல கன்யா ஸ்திரீகள் பெண்கள் வந்து என்ன ஒரு விரதம் இருப்பாளோ அந்த விரதத்தை இந்த கோபகன்யர்கள் கன்யகாவும் பண்ணினா. இவர் பாகவதத்தை ஒட்டி எழுதுறதும் இருக்கு. ஆனா தேசிகரத்துக்கு வந்து தெரியாதது கிடையாது. கோதாஸ்துதி மாதிரி பல ஸ்துதிகள் அவர் எழுதியிருக்கிறதுனால அந்த ஒரு பாவனையும் அவருக்கு மனசுல இருக்கலாம். சோ இது வெறுமன காத்தியாயனி, அதனால்தான் கன்யா விரதம்னு போட்டிருக்காரே தவிர காத்தியாயனி விரதம்னு அவர் எழுதல. சோ கன்யா விரதம்ங்கும் பொழுது 3 விதமா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கன்யா விரதம்ங்கும் பொழுது பகவான் அவ மனசுல நினைச்சுட்டு பகவான் பத்தியாக வரணும்னுட்டு அம்பாளுக்கு பூஜை பண்றது, இல்ல வெறும் அம்பாளுக்கு வந்து பூஜை பண்றது. காத்தியாயனி விரதம்னுட்டு பெண்கள் எல்லாம் விரதம் ருக்மிணி பண்றாளே கௌரி விரதம் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் வந்து இந்த சுயம்பரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட் வந்து கௌரி விரதம் ஆச்சரணம் பண்ணணும்னு சொல்லி அவ வந்து இருக்கா. அதனாலதான் கண்ணன் பத்தியாக அங்க வரான் ருக்மிணிக்கும். காத்தியாயனி விரதம் அல்லது கன்யா விரதம் இல்ல நேரடியாவே பகவானுக்கு பூஜை பண்றது மனசுல அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஏதோ ஒண்ணு. மொத்தம் விடியற் காலையில ஹேமந்த ருத்துவுல இந்த கிட்டத்தட்ட இந்த சீசன் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த ஹேமந்த ருத்து தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஹேமந்த ருத்துவுல உங்களுக்கு வந்து விடியற் காலையில வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எழுந்துண்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துண்டு தினமும் யமுனையில போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பூஜை பண்றா. அதுதான் அந்த விரதம். சோ இங்கே புரஸ்கிருதம் மங்கள கீத வாத்தியைஹி பும்சப் பிரசத்தியை கயாபி ஸ்பிருகையா ஏதோ ஒரு பலத்தை உத்தேசிச்சுன்னு விடுறார். அது என்ன பலன்னுட்டு தேசிகர் தன் வாயால அதை வந்து சொல்லல. ஏன்னா பாகவதம் படி நீங்க எடுத்தேன்னா நந்தசுதம் பதிம்மே குருன்னு எடுத்துக்கலாம். இல்ல நம்ம வந்து திருப்பாவைப்படி போனோம்னா நேரடியாவே அவனுக்கே பண்ணக்கூடிய பூஜையா இருக்கலாம். என்னமோ இது வந்து அவன் தான் பத்தியாக வரணும்ங்கிறது மாத்திரம் இல்ல. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா அந்த துகூலம், அதாவது வஸ்திரத்தை அபகரணம் பண்றான் இல்லையா, கோபிகைகளினுடைய வஸ்திராபகரணம் பண்ணும் பொழுது அங்க கீழே வந்து சொல்றார் வியாக்கியானத்துல வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணிங்கிற மாதிரி இந்த துணி உனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஜென்மாவோட இந்த உனக்கு சரீரம் வேண்டாம், இனிமே நேர மோட்சம் தான் உனக்குங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து நந்தசுதம் பதிம்மேங்கிற மாதிரி வராது இல்லையோ, பரமபுருஷனாக இருக்கக்கூடிய அந்த பகவானோட சாயுஜ்யத்தை விரும்பினாங்கிறது அளவுக்கு எடுத்துக்கணும். அதனாலதான் கயாபி ஸ்பிருகையான்னுட்டு அதை அனிர்வச்சனீயமா போட்டு விடுறேன். நான் இன்னதுன்னு சொல்லி அந்த பலனை உட்காத்தி வச்சாதானே பிரச்சனையே. ஏதோ ஒரு ஆசை, அது வந்து பதியா இருக்கட்டும், சாயுஜ்யமா இருக்கட்டும், இல்ல சாமீபியமா இருக்கட்டும், இல்ல மோட்சமாவே இருந்துட்டு போட்டுமே, ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா இவாளை வந்து சாதாரணமா நினைக்கல தேசிகர். கோபகன்யாங்கிறச்ச ஏதோ சின்ன பெண்கள்லாம் உட்கார்ந்துட்டு ஒரு அம்பாளுக்கு பூஜை பண்ற அந்த நிலைமையிலேயே யோசிக்கல. இது வந்து ஒரு பெரும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிக்கிற மாதிரி பிரம்மாத்ம ஐக்கியத்தினுடைய ஒரு சாராம்சம் இந்த ராசலீலையும் அந்த கோபிகைகளினுடைய ஒரு விவகாரமும். அதனால அது வந்து ஒரு நார்மல் லெவல்ல சொல்ல முடியாதுங்கிறதுனாலதான் கயாபி ஸ்பிருகையா ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு குமார சம்பவத்துல சொல்றச்சு கேனாபி காமேன தபஸ்சாரம். பகவான் எதுக்குடா வந்து பரமேஸ்வரன் அங்க உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு என்ன பலனை உத்தேசிச்சு அவர் பண்ண போறாரு, என்ன மோட்சத்தை அடைய போறாரா, சாட்சாத் ஈஸ்வரன், அவருக்கு என்ன வந்து பலன் இருக்க போறது, கேனாபி காமேன ஏதோ ஒண்ணு நமக்கு என்ன அதுல அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்துல தியானம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது பலன் அந்த இடத்துல. பட் அந்த அனிர்வச்சனீயம்ங்கிற பாயிண்ட் நம்மளால இன்னதுன்னு எடுத்து சொல்ல முடியாது. அப்படி கயாபி ஸ்பிருகையா ஏதோ ஒரு ஆசையை முன்னிட்டு கொண்டு கோபகன்யாக அந்த பெண்கள் எல்லாம்
ஜகதாம் பிரசூதேகே பும்சஹா பிரசத்யை. பிரசத்தியைனா அவன் வந்து பிரசாதம் அடையணும், அவன் வந்து நம்மளை பார்த்து ஒரு சந்தோஷம் அடையணுங்கிறதுக்காக கண்ணனை குறிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஒரு நோன்பு அந்த இடத்துல. அவ்வளவுதான். அது யாரு அவன்? ஜெகதாம் பிரசூதேகே, இவ்வுலகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடியவனான பரம்பொருளான பும்சகா, புருஷன். புருஷ சுத்தத்துல சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய பிரசத்தியை, பிரசத்தின சந்தோஷம்னு அர்த்தம். அவன் சந்தோஷம் அடையட்டுமே. அடுத்த 2 ஸ்லோகம் அந்த வஸ்திராபரணம் பண்ற இடத்துல 2 தடவை சிரிக்கிறான், 2 தடவை எழுதுறார், ஜஹாச ஜஹாசன்னு எழுதுறார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்றாரு அங்க கீழே வியாக்கியானத்துல. அதனால பகவானுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அடையணுங்கிறதுக்காக மங்கள கீத வாத்தியைகி புரஸ்கிருதம் கன்யாவிரதம், பலவிதமான மங்கள வாத்தியங்கள், பாட்டு, இவைகள்னால புரஸ்கிருதம் முன்வைக்கப்பட்ட இவை, இதுல இருந்து ஆரம்பிச்சு சாதாரணமா பண்ணல அந்த விரதத்தை. மங்கள வாத்தியங்கள் முழங்க அவ வந்து கன்யாவிரதம், ஏதோ ஒரு ஒரு விரதத்தை, கிஞ்சனக கன்யாவிரதம் இந்த முறைன்னு ஒண்ணு மென்ஷன் பண்ணல பாகவதத்திலயும். ஜபம் பண்ணா ஜபத்தினுடைய அந்த பிரக்கிரிய காத்தியாயனி மகாமாயன்னுட்டு அந்த ஜபத்தினுடைய ஒரு வார்த்தைகளை 2 அந்த ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். என்ன அவ வந்து முன்னாடி இப்ப என்ன அக்ஷதான் சமர்ப்பயாமி நைவேத்தியம் சமர்ப்பயாமின்லாம் சொன்னாளான்னா அந்த அந்த வழிமுறையே வந்து அங்க கொடுக்கல என்ன ஏதுன்னுட்டு. இது திருப்பாவேலியாவது நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு என்னத்தையாவது அவர் வந்து அட்லீஸ்ட் அந்த விரத முறையையாவது அங்க சொன்னார். இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு நேரா வந்து கிஞ்சன கன்யா விரதம், கயாபி ஸ்பிருகையா, ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு அப்படி அந்த கோபகன்யகைகள் ஒரு விரதத்தை அன்வதிஷ்டன்னு அனுதிஷ்டத்தின்னு அதை ஃபாலோ பண்ணான்னு. புரஸ்கிருதம் மங்கள கீத வாத்தியைகி பும்சப் பிரசத்தியை ஜெகதாம் பிரசூதேகே. அப்போ ஒரு பெரிய பரம்பொருளை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு இருந்ததுன்னா மோட்சத்தை தவிர வேற என்ன அந்த இடத்துல பலனா இருக்க முடியும்? இல்ல பகவத் ஆராதனை, சாயுஜ்யம், சாமீப்பியம், அப்படியே அந்த பக்கத்துல அந்த கோலோகத்துல உட்கார்ந்துட்டு அவளுக்கு வந்து நிம்மதியா இருந்துட்டு இருக்கணும். இதை தவிர வேற என்ன இருக்க முடியுங்க? அதனால அனிர்வச்சனீயமான ஒரு விஷயம். பும்சப் பிரசத்தே ஜெகதாம் பிரசூதேகே கயாபி தத்ர ஸ்பிருஹயான் வதிஷ்டன் கன்யாவிரதம் கிஞ்சன கோபகன்யாக. அடுத்தது நிஷா அத்திய. அப்பதான் வந்து ஸ்நானம் பண்றதுக்காக போற. நிஷாத்திய ஸ்நான சமுத்தியதானாம் நிக்ஷிப்தம் ஆபீர கிஷோரிகானாம் கூலாத் உபாதாய துகூல ஜாலம் குந்தாதிரூடஹா முமுதே முகுந்தஹ. குந்த விருட்சம், குந்த புஷ்பங்கள்னு சொல்றோம். அந்த புஷ்பங்களினுடைய ஒரு விருட்சம் அங்க இருக்கு. அந்த குந்த புஷ்பத்தினுடைய இது அந்த மரத்துல ஏறி பகவான் உட்கார்ந்தா. குந்தானாலே உங்களுக்கு இந்த இது மாதிரி மல்லி, இந்த நந்தியாவட்டன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நந்தியாவட்ட மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் மல்லி, அது வெள்ளை கலர்ல. அது நமக்கு முக்கியம் இல்ல. அந்த ஆனா முகுந்தகாங்கிற பதம் போடணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து குந்தான போட்டிருக்காரு. குந்தா போட்டதுனால முகுந்தான்னு போடல. ஏன்னா முகுந்தங்கிற பதமே நான் சொல்லியிருக்கேன், முகுந்ததாதி. முகுனா மோக்ஷம்னு அர்த்தம். அவன் வந்து மோட்சத்தை கொடுப்பவன் அவன். முகுந்தகா குந்தாதிரூடகா, குந்த புஷ்பம், குந்த மரத்து மேல நின்னுண்டு அந்த மல்லி, இது வந்து மரமா இருக்கக்கூடியதா தான் இருக்கணும், மல்லிங்கிற கொடியா இருக்காது. அதனால அந்த மரத்து மேல ஏறி நின்னுண்டு அவன் அதிரூடகா, அதில் ஏறியவனாக, முகுந்தகா முகுந்தன் முமுதே சந்தோஷம் அடைந்தான். ஏன்னா இதை எடுத்ததுனால அவளுக்கு ஒரு பாடத்தையும் புகட்டலாம், அவளுக்கு மோட்சத்தையும் கொடுக்கலாமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பகவானுக்கு அந்த இடத்துல. நிஷா அத்திய ஸ்நான சமுத்தியதானாம் ஆபீர கைஷோரிகானாம் கிஷோரிகானாம். ஆபீர அந்த ஆயர்பாடி பெண்கள் இருக்காளே, கிஷோரிக்காக பெண்கள், கன்னியாஸ்திரிகள், அவர்களினுடைய துகூல ஜாலம், அவர்களினுடைய பெண் பட்டாடைகள், பட்டாட கூட்டம் எல்லாத்தையும் கழட்டி கூலாத்து அந்த நதிக்கரையில அவ வச்சுட்டு உள்ள ஸ்நானம் பண்றதுக்காக போயிருக்கா. நிஷா அத்திய ஸ்நான சமுத்தியதானாம். நிஷா இரவு நேரம், அத்திய விலகும் பொழுது, ஸ்நான செய்வதற்காக, சமுத்தியதானம் முயற்சி செய்கின்றவர்கள், அதற்காக உத்தியத ஒரு எஃபர்ட். விடிகாலம்புற அந்த அந்த இரவு நேரம் போய் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கும் வேளையில் அவ வந்து ஸ்நானம் பண்றதுக்காக நதிக்கரைக்கு வர கூலம்.
அந்த கூல பிரதேசத்துக்கு வரும் பொழுது உஷக்காலையில தானே இது அப்படியே நம்ம திருப்பாவையோட நீங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். விடியற் காலையில உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்காக அவ இறங்குறா. அப்பொழுது இறங்கும் பொழுது நிக்ஷிப்தம் வைக்கப்பட்ட ஆபீர கிஷோரிக்கானாம் அந்த ஸ்நானம் பண்றதுக்காக இறங்கின அந்த ஆயர்பாடி பெண்களினுடைய துகூல ஜாலம் பட்டாடைகளை கூட்டம், ஜாலம்னா கூட்டம், அந்த கூட்டத்தை அந்த ஃபுல் துணிகள் எல்லாவற்றையுமே கூலாது உபாதாய அந்த கரையிலிருந்து எடுத்துக்கொண்டு குந்தாதிரூடகா அந்த குந்த மரத்து மேல ஏறி நின்னுண்டு முகுந்தகா முமுதே. அந்த இடத்துல வந்து வியாக்கியானத்துல அவர் சொல்றார், கோபி வாசோ ஹரணம், கோபிகைகளினுடைய அந்த துணி எடுக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்னா வாசாம்சி ஜீர்ணானி யதா இதி உக்த ரீத்யா, வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. எப்படி வந்து இதெல்லாம் வந்து வெறும் போர்வைதான். நமக்கு வந்து அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல், வெட்கம், மானம் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் ஒரு அட்டாச்மெண்ட்டை காமிக்கிறதுக்கு தானே. அத வந்து அவளுக்கு வந்து எடுக்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு சரீர அபிமானத்தை விளக்குவதற்காக வந்து பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு. அப்படி மோட்ச பிரதானம் நிதர்சயித்தும், சரீராபிமானம் போனாதான் மோட்சத்தை கொடுக்க முடியும் பகவான். அதுக்காக நிதர்சயித்தும் ஞப்தியை முகுந்த இது பதம் வேற. அதனாலதான் இந்த இடத்துல முகுந்தங்கிற பதத்தையும் போட்டு உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன், நீ வா, அஞ்சலி பத்தத்தோட நீ நின்னேன்னா, கைய கூப்பி கண்ணான்னு கேட்டேன்னா உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன்னா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஒரு விளையாட்டு. நிஷா அத்திய ஸ்நான சமுத்தியதானாம் நிக்ஷிப்தம் ஆபீர கிஷோரிகாணாம் கூலாது உபாதாய துகூல ஜாலம் குந்தாதிரூடஹா முமுதே முகுந்தஹ. சச்ச ஏகஹஸ்த பிரணதிம் விதுன்வன் க்ஷௌமார்த்தினீனாம் ஹரிஹி அங்கனானாம் அந்யோன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவருத்தம் ஆசாம் ஜஹாச அஞ்சலிம் அபி அபூர்வம். இது வந்து பாகவதத்துல டைரக்டா வந்து பகவான் சொல்ற மாதிரி வந்துடுறது நமக்கு ரொம்ப, அது ஒரே அத்தியாயத்துல முடிஞ்சு விடுறது. இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசம், ஏன்னா உங்களுக்கு காவியத்துல கொண்டு வரணும் இல்லையோ, அதனால சில அனுபவங்களை அவர் சொல்றார். அந்த பெண்கள்லாம் வந்து அஞ்சலி பத்தமா நீ வந்து என்கிட்ட கேட்டுக்கணும், அப்பதான் நான் வந்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஏகஹஸ்த பிரணதிம் விதுன்வன்னு, ஏகஹஸ்த பிரணதிம் ஒரு கையால அவ வந்து நமஸ்காரம் பண்றா. ஏன்னா அவளுக்கு வந்து வெட்கம்ங்கிறதுனால தன்னுடைய அங்கத்தை மறைச்சுண்டு ஒரே கையால அஞ்சலி பத்தமாக அவ வந்து பிரணதி, அதாவது நமஸ்காரம் பண்ணணும்னு அவ பண்றச்சே ஏகஹஸ்த பிரணதிம் என கோப்பிய மறைக்க வேண்டிய அங்கத்தை திரோதாய மறைத்து கொண்டு அந்த குந்தமூல கதாசு தாசு பவதீபிஹி நமஸ்காரே கிருதே தீயதே இது ஸ்வேன உக்தே. அவர் என்ன பண்ணாருன்னா, நான் இங்கே மரத்து மேலதான் நின்னுட்டு இருப்பேன், நீங்க நதியிலிருந்து ஏறி வந்து இந்த மரத்தடியில நின்று எனக்கு நமஸ்காரம் பண்ணேன்னா நான் உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறேன்னு சொன்னதுனால இவன் என்ன பண்றான்னா மறைக்க வேண்டிய அங்கத்தை மறைத்து கொண்டு ஒரே ஒரு கையினால கோப்பிய அங்கம் திரோதாய தது அந்நேன ஏகேன ஹஸ்தேன கிரியமான பிரணதி அது விதுன்வன்னு அப்படின்னு, இதை நான் வந்து அஞ்சலி பத்தமா நான் எடுத்துக்க மாட்டேன்னு அதை வந்து விதுன்வன்னு அப்படிங்கறச்ச அனங்கி குர்வன்னுங்கிற, அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு ஹரி சொல்ல, பகவான் சொல்ல. சோ ஏகஹஸ்த பிரணதிம் ஒரு கையினால அவ செய்யக்கூடிய நமஸ்காரத்தை விதுன்வன்னு விலக்கி விட்டு க்ஷௌமார்த்தினீனாம் அங்கனானாம், அந்த பெண்கள் உடனே என்ன பண்ணா, ஒரு கை இருக்கா இன்னொருத்திக்கு ஒரு கை இருக்கா, அதனால இந்த அவளுடைய ஒரு கையையும் இந்த ஒரு கையையும் சேர்த்து தோ அஞ்சலி ரெண்டு பேருக்கு ஒரு கையே அப்படின்னு காமிச்சாலாம் அந்த பெண்கள். அந்யோன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவருத்தம் அபூர்வம் அஞ்சலின் ஜஹாச ஆசாம், அதை பார்த்துட்டு இவர் வந்து சிரிச்சார். பகவான் வந்து அபூர்வமாக ஒரு அஞ்சலி பத்தம் பண்றாளே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாராம். ஏன்னா அந்யோன்ய ஹஸ்தார்ப்பண, ஒருவர் தன்னுடைய கையை இன்னொருவருக்கு கொடுத்தார், ஒருவருக்கொருவர் கையை கொடுத்ததனால் இந்த ஒரு கையை அந்த ஒரு கையை ரெண்டும் சேர்த்து இப்ப அஞ்சலி பத்தமா ஆயிடுதா இல்லையா, அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு அஞ்சலி.
இப்படி அந்த பெண்களினுடைய ஒரு விவகாரத்தை பார்த்து பகவான் சிரிச்சான் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல அபூர்வம் அஞ்சலிம் ஜஹாசங்கும் பொழுது கிம் அயம் அஞ்சலி பதார்த்தா இது பரிஹசன்னு தாசாம்னுட்டு சும்மா சொல்லிடுறார். ஒரே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல படிச்சு நான் சொல்லிடுறேன். அது இத போய் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியான அவர் பார்த்து சிரிச்சாராம். இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சலின்னு நான் ஒத்துக்க முடியுமா அப்படின்னு வந்து கண்ணன், அதாவது கை கூப்புறது அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்க முடியுமா? சிறுமிக, அதாவது அந்த பெண்கள்லாம் வந்து ரெண்டு ரெண்டு பேரா இருக்கா, ரெண்டு பேருக்கு ஒரு நமஸ்காரம் எப்படி ஒத்து வரும் அப்படின்னு பகவான் சிரிச்சான். இல்லைன்னா இன்னொன்னு வந்து இரு கைகளையும் சேர்த்து பிற சாஸ்திரத்துல இது ஒத்துக்க முடியுமா, இது சாஸ்திரப்படி தப்பாச்சு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அந்த இடத்துல தாற்பயம் என்னன்னா, ரெண்டு ரெண்டு வஸ்து இல்ல, இங்க நாங்க வந்து ஒரே வஸ்துவா சாயுஜ்யமா சொல்றோம் அப்படிங்கிற அவளுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து அவர் சிரிச்சார். அந்த பெண்களுக்கு வந்து சமயோஜிதமா இப்படி ஒரு பண்றாளே அப்படின்னு சொல்லி பகவான் சிரிச்சான் அப்படின்னு இருக்கு ஒரு அர்த்தம். சச்ச ஏகஹஸ்த பிரணதிம் விதுன்வன்னு க்ஷௌமான பட்டாடை, பட்டாடையை அர்த்தினீனாம் வேண்டி வருகின்ற அங்கனானாம் அந்த பெண்களினுடைய ஹரி அந்யோன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவிருத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்த கையை அர்ப்பண கொடுத்ததினால் சம்பிரவிருத்த ஏற்பட்ட அபூர்வம் அபூர்வம் அஞ்சலி, ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த அஞ்சலியை பார்த்து ஆசாம் இந்த பெண்களினுடைய அஞ்சலி கைகூப்புதலை பார்த்து ஜஹாச கண்ணன் சிரித்தான். சச்சைக ஹஸ்த பிரணதிம் விதுன்வன்னு க்ஷௌமார்த்தினீனாம் ஹரிரங்க அங்கனானாம் அந்யோன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவருத்தம் ஆசாம் ஜஹாச அஞ்சலிம் அபி அபூர்வம். அடுத்ததுல சச்ச ஆத்ம சண்டாதக மாத்திர பாஜாம் க்ஷௌமார்த்தினீனாம் ஸ்வயம் அர்த்தியமானைஹி அனன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவருத்தைஹி தாசாம் ஜஹாச அஞ்சலிபிகி ததீயைஹி. முந்தின ஸ்லோகத்திலையும் இதுலயும் சில விபக்திகளை மாத்திரம் மாத்தி, ஆனா அர்த்தத்தையே வந்து வேற விதமா கொண்டு வர்றார் பகவான். சச்ச ஆத்ம சண்டாதக மாத்திர பாஜாம் சண்ட, ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ஆத்ம சண்டாதக மாத்திர பாஜாம் க்ஷௌமார்த்தினீனாம், இடுப்புல மாத்திரம் வஸ்திரம் கட்டின்னு இருக்கிறவான்னு இந்த இடத்துல வந்து தேசிகர் சொல்றார். பாகவதத்துல அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக தான் சாஸ்திர விருத்தம் துணி கட்டிண்டு தான் நம்ம வந்து குளிக்கணுங்கிறத, அந்த சாஸ்திரத்தை பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக தான் வந்து பகவான் அந்த லீலைய பண்ணான் இருக்கு. ஆனா இங்க தேசிகரனுடைய ஒரு இது என்னன்னா, ஆத்ம சண்டாதக மாத்திர பாஜாம் க்ஷௌமார்த்தினீனாம், தன்னுடைய இடுப்பு வஸ்திரம் மாத்திரம் கட்டின்னு இருக்கக்கூடிய அந்த பெண்கள், க்ஷௌமா அர்த்தினி பட்டாடை மேல் வஸ்திரம் வேணும்னு வந்து கேட்டு இருக்கிறவர்கள், ஸ்வயம் அர்த்தியமானைஹி அனன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவருத்தைஹி ததீயைஹி அஞ்சலிபிகி தாசாம் அஞ்சலிபிகி ஜஹாச. அந்த பெண்கள் வந்து இப்ப என்ன பண்றான்னா, அந்நிய ஹஸ்த அர்ப்பணம் பண்ணல, அனன்ய ஹஸ்தார்ப்பணம் பண்ணாம வெறுமன தன்னுடைய ஏதோ ஒரு விதத்துல தன்னை வந்து தன்னுடைய அங்கத்தை வந்து ஒடுக்கிண்டு இப்ப ஒரு கோப்பியமாக மறைக்க வேண்டிய பிரதேசங்களை வந்து ஏதோ ஒரு விதத்துல சங்கோச்சம் பண்ணிண்டு அங்கத்தை அப்படி அவ வந்து அப்புறம் ரெண்டு கையால கூப்பிண்டாளாம், இன்னொருத்தருக்கு கைய கொடுக்காமல். அப்படி பண்ணும் பொழுதும் அவன் வந்து அதை பார்த்து அவர்களுடைய அந்த கை கூப்புதலை பார்த்து அவன் சிரிச்சான் அப்படின்னு இருக்கு. ஸ்வயம் அர்த்தியமானைஹி, அதாவது கிருஷ்ணனை வந்து தான் கேட்கறா, கிருஷ்ணனையே கேட்கறான் அப்படிங்கிற அந்த அஞ்சலி பத்தம் எப்படின்னா, கடைசியா அவ வந்து இடுப்பு வஸ்திரம் மாத்திரம் கட்டிண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அனன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவருத்தைஹி, இன்னொருத்தர் கையை வந்து கூப்பிக்காத தன் கையையே தான் கூப்பிண்டு, விச் மீன்ஸ் கம்ப்ளீட் சரண்டர். ஆனா அங்க வியாக்கியானத்துல போடும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு விதத்துல தன்னை வந்து மறைச்சுண்டு அவ ரெண்டு கையையும் கூப்பிண்டு பகவான வந்து கேட்கிறா. இது வந்து
நம்ம இதுல எடுத்து பார்த்தோம்னா துரியோதன சபையில வந்து அஹ், அஹ், ரெண்டு கையையும் தூக்கி கண்ணான அவனை கூப்பிட்டப்போதான் அவன் வந்து வஸ்திரம் கொடுத்தான்னு இருக்கு. அதாவது தன்னால முடியும்னு நினைச்சுன்று ஒரு கைய வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிற வரைக்கும் அவன் வந்து தூக்கி விட போறதில்ல. என்னால ஒன்னும் முடியாது அப்படின்னு ரெண்டு கையும் கூப்பி அவனை வந்து சரண்டர் பண்ணும் பொழுதுதான் அவன் வந்து தூக்கி விடுவான் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் நமக்கு பகவானுக்கு வேணும். ஏன்னா இன்னமும் அவ வந்து தன் பேர்ல ஒரு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு தானே பண்ணக்கூடியவர்களாக இருக்கா. அதையும் விட்டு மேல கேட்கும் பொழுதுதான் அது வந்து கம்ப்ளீட் பிரபத்தி அந்த இடத்துல. அது ஆகும் வரையில் அவன் வந்து இழக போறதில்ல அவனுடைய மனசு. அந்த சமயத்துல என்னத்தை கேட்கிறாவா? க்ஷௌமார்த்தினி நாம் இல்ல, வெறும் பட்டாடைய கேட்கிறவர்கள் இல்ல. அந்த கைகூப்புதல் அங்க வந்து ஸ்வயம் அர்த்தியமானைங்கிற அவ அந்த அஞ்சலி பத்தம் அந்த மொமெண்ட்ல கேட்கறது வந்து பகவானையே கேட்கறாங்கிறத அவன் புரிஞ்சுட்டான். அந்த இடத்துல தன்னோட ஒரு சாயுஜ்யமை எதிர்பார்க்கிறாவா அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவர்களுடைய அந்த அஞ்சலி பத்தத்தை பார்த்து அவன் சிரிக்கிறான். அந்த அந்த சிரிப்பு வேற. என்னையே நீ கேட்கறியா, கொடுத்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல பகவான். ஸ்துதி பிரியான்னு அம்பாளுக்கு வந்து ஒரு இது வரும், ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமதின்னு அம்பாளுக்கு ஒரு நாமாவளி. என்ன அம்பாளுக்கு என்ன தன்னை பத்தி வந்து புகழறானே அப்படின்னு என்ன பிளாட்ரியா? அந்த இடத்துல பிளாட்ரி கிடையாது அம்பாளுக்கு. தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணான்னா நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அம்பாளுக்கு அப்படி கிடையாது. இப்பயாவது இவனுக்கு வந்து நம்மள ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வந்து ஒரு நினைப்பு வந்ததே, அது வரைக்கும் சந்தோஷம்னுட்டு அந்த சந்தோஷம் தான் அம்பாளுக்கு. அதனால இங்கேயும் வந்து இந்த சமயத்திலேயாவது இவ என்ன கேட்கிறாளே அப்படின்னு அவன் சிரிக்கிறான். அததான் ஜஹாசங்கிற. 49 இந்த இடத்துல விப்ரக் அசாட்சாத்கிருத கிஞ்சித் சாட்சாத்காரம். ஏதோ சில பாவங்கள்லாம் வந்து வியாக்கியானத்துல அவ எழுதியிருக்கா, இப்ப ரொம்ப ஹையா போயிடும், அதனால அது வேண்டாம். ஜஸ்ட் இது ஐடியா என்னன்னா இந்த சமயத்துல தன்னையே கேட்கிறாளேங்கிறதுக்காக அவன். சோ முந்தின ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் அந்த ஜஹாசேல வித்தியாசத்துக்கு சொல்றேன். சச்ச ஆத்ம சண்டாதக மாத்திர பாஜாம் க்ஷோமார்த்தினீனாம் ஸ்வயம் அர்த்தியமானைஹி அனன்ய ஹஸ்தார்ப்பண சம்பிரவருத்தைஹி தாசாம் ஜஹாச அஞ்சலிபிஹி ததீயைஹி. சரியா? இந்த இடத்துல வந்து ஜிதம் அஸ்மாபிஹி இது சதோஷம் ஹசதிங்கிறார் அப்பய தீட்சிதர். அதாவது நான் ஜெயிச்சுட்டேன் பத்தி இல்லையோ அப்படின்னு கண்ணன் வந்து சிரிக்கிறாங்கிறார். அதை விட வந்து பாவம் எப்படின்னா ஸ்வயம் அர்த்தியமானம், என்னையே நீ கேட்ட இல்லையா அதனால எனக்கு வந்து சந்தோஷம்னு சொன்னா அது இன்னும் அழகா இருக்குன்னு தோணிது. அடுத்தது வந்து யௌவனத்துக்கு வரான் பகவான். யௌவனம்னா இந்த 15 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யௌவனத்தை சொல்லல, கௌமாரத்தை தான் இங்க சொல்றார். அதனால இந்த இந்த நவ யௌவனேனங்கிற பதத்துக்கு பதில வயசா நவேனன்னு இன்னொரு பாடம் இருக்கு, அது வந்து பெட்டர் பாடம். பிரசுப்தம் உத்போதயதா பரத்வம் வீரஸ்ரீயா விப்ரம மண்டனேன நீலாதி நிர்வேஷ நிதான தாம்னா நாதஹ பபாசே நவயௌவனேன. நவயௌவனேனங்கிறத விட வயசா நவேனன்னு இருக்கு. இங்க வந்து வயசா நவேன இது பாட்டே வயசப்தேன யௌவனம் விவக்ஷிதம்னு நுடுறார். இது வந்து 5 வருஷ பர்யந்தம் சைஷவம், அதுக்கப்புறம் யௌவனத்துக்கு உச்சிதமான ஆகாரங்கள்லாம் வந்துடுறதுங்கிறத தான் சொல்றதே தவிர நது முக்கிய யௌவனம். இதுதான் பாயிண்ட். ஏன்னா 8 வயசு கம்சனை கொல்லும் பொழுது, அதனால யௌவனம் கிடையாது அந்த இடத்துல, வந்து கௌமாரம் தான். பௌகண்டன்னு ஒரு பௌகண்டங்கிற ஒரு ஸ்டேஜ் சொல்லுவா, அதுதான் இந்த இடத்துலயே தவிர இதை வந்து யௌவனம்னு எடுத்துக்கூடாது. யௌவனத்துக்கு உகந்ததான ஒரு சில விஷயங்கள்ல அந்த ப்ரீ டீன்ஸ்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கிறது, உத்பூதமா ஆகிறது பகவான் இடத்துல. பிரசுப்தம் பரத்வம் உத்போதயதா வீரஸ்ரீயா விப்ரம மண்டனேன நீலாதி நிர்வேஷ நிதான தாம்னா
நீலாதி நிர்வேஷ நிதான தம்னா நாதஹா பபாசே வயசா நவேன. ஒரு புது வயசோட பகவான் நாதஹா பபாசே பிரகாசித்தான். அந்த புது வயது அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, அதுக்கு அட்ஜெக்டிவா சொல்றார் நீலாதி நிர்வேஷ நிதான தம்னா. அதுக்கு ஒரு பிரகாசம் இருந்தது. அவன் அந்த கௌமாரத்துக்குள்ள வந்த உடனே அந்த குழந்தைத்தனம் போய் அந்த ஒரு மிடில் யௌவனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்த உடனே பகவானுக்கு வந்து ஒரு பிரகாசம் ஏற்பட்டது தாம. அந்த தாம எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் த இது நீலா முதலிய அந்த கோபஸ்திரீகள்லாம் இருக்காளே, அவர்களோட நிர்வேஷ, அவர்களோட ஒரு அனுபவிப்பதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய நிதான, அதற்கு அனுபவத்திற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு தாமா, ஒரு பிரகாசத்தை கொண்ட ஒரு வயசாக இருந்தது. சோ நீலாதி நிர்வேஷ நிதான தம்னா. நீலாங்கிறது தமிழ்ல நப்பின்னைம்போம் இல்லையா? நப்பின்னை முதலிய மத்த கோபிகைகளுடைய அவர்களோட வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் பிரகாசமான ஒரு வயதுடன் நாதகா பகவான் கண்ணன் பபாசே பிரகாசித்தான். அந்த வயசு மேலும் எப்படி இருக்குன்னா, அது வந்து வீரஸ்ரீயா விப்ரம மண்டனேன ஒரு ஒரு தைரியம் வந்தது பகவானுக்கு. அந்த இடத்துல அவனுடைய வீரம் வெளியில தெரிஞ்ச மாதிரி இருந்தது. வீரலக்ஷ்மி இருக்காளே, வீரலக்ஷ்மி விளையாடுறதுக்கு ஒரு அலங்கரணமாக இருக்கும் ஒரு வயது. கௌமாரத்துல செய்யாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த அந்த 5ல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள அந்த ஒரு 10 வருஷம் உங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி, உங்களுக்கு வந்து அந்த உடல் வலிமை ஜாஸ்தி ஆகும். அப்பதான் ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அது வரைக்கும் உண்டான ஒரு வீக்னஸ். அதுலயே அவன் அத்தனை அரக்கனை கொன்னான்னா, அந்த 8 வயசு வரும்பொழுது ஏன் கம்சனை வந்து கொல்ல முடியாது? சாணூரன், முஷ்டிகன், இந்த மாதிரி பேர் எல்லாத்தையும் அவன் அழிச்சான் இல்லையா? அதனால அந்த சௌரியம், வீரஸ்ரீயா வீரலக்ஷ்மியினுடைய விப்ரம மண்டனேன, அவளுடைய விளையாட்டிற்கு மண்டனம் அலங்கரணமாக இருக்கக்கூடிய வயது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாருன்னா, பிரசுப்தம் பரத்வம் உத்போதயதான். இத்தனை நேரம் வரைக்கும் அவன் பரம்பொருள்னு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கே, அந்த ஒரு குவாலிட்டி, பரத்வம்ங்கிற ஒரு குவாலிட்டி இத்தனை நேரம் தூங்கின்னு இருந்துதான். இது திருநாவர்த்தனை அழிச்சர், பூதனை அழிச்சர், ஆனா பரமாத்மாங்கிறது யாருக்கும் தெரியலையா, தூங்கின்னு இருந்துதான். பிரசுப்தம் பரத்வம் உத்போதயதா, அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இது என்னன்னா ராசலீலைக்கு முன்னோடியா இருக்கக்கூடியது. ராசலீலையில அந்த பிரம்மாத்மைக்கியத்தினுடைய ஒரு இதுங்கிறதுனால, சூச்சகம்ங்கிறதுனால இந்த இடத்துல இவனுடைய பரம்பொருளாக இருக்காங்கிற அந்த தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சது. அதனால இன்னும் அந்த பகவத் ஆராதனை மனசுல கோபிகைகளுக்கு இன்னும் திருடமா ஆச்சு. அதனாலதான் நீலாதி நிர்வேஷ நிதான தாம்னா, அவனோட வந்து அனுபவிக்கணுங்கிற, ஏகாந்தத்துல அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை அவளுக்குள்ள ஏற்பட்டது. அந்த சாயுஜ்யம் அடையணுங்கிற அந்த ஒரு ஆதங்கம் மனசுல இருந்தது. காவி பிரகாசத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், பாகவதத்துல இருந்தா, ஒரு கோபிகை வந்து உங்களுக்கு புண்ணியம் பேலன்ஸும் குறையணும், பாபம் பேலன்ஸும் குறையணும் இல்லையா? அவனை வந்து காணலையேன்னுட்டு துக்கத்தை அனுபவிச்சாளாம். துக்கத்தின் எல்லையை அனுபவிச்சதுனால பாபத்தினுடைய விளைவுகள் எல்லாம் 0 பேலன்ஸ் ஆயிடுது. பாபத்தை அனுபவிச்சு முடிச்சாச்சு. அவனோட சேர்க்கையில என்ன சந்தோஷமா இருக்க போறோங்கிற அனுபவத்தை நினைச்சாலாம். புண்ணியமும் பேலன்ஸ் தீர்ந்துடுத்தான். அதனால மோட்சத்தை அடைஞ்சா ஒரு கோபின்னார். அதுதான் அங்க இந்த ராசலீலையினுடைய சூக்ஷ்மமே அதுதான். அதனால இங்க அந்த 5 வயசு தாண்டின உடனே பிரசுப்தம் பரத்வம், தூங்கின்னு இருக்கிற அந்த பரம்பொருளுடைய அந்த ஒரு பரபிரம்மங்கிற பரம்பொருளுங்கிற ஒரு தன்மை இருக்கே, அது உத்போதயதா, அதை வெளிக்காண்பிக்கின்றதாக இருக்கும் புது வயசு பகவானிடத்தில் பிரகாசித்து. பிரசுப்தம் உத்போதயதா பரத்வம் வீரஸ்ரீயா விப்ரம மண்டனேன நீலாதி நிர்வேஷ நிதான தம்னா நாதோ பபாசே நவ யௌவனேன அல்லது வயசா நவேன. இடமா வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.